வணக்கம். லாஸ்ட் செஷன்ல ஹோம் ரூல் மூவ்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் அது வரைக்கும் பார்த்தோம், கரெக்ட்டுங்களா? ஒரு நிமிஷம், இருங்க வரேன். இதுல லாஸ்ட் செஷன்ல நான் இதை பார்த்து சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. இது கரெக்ட் தாங்க. எலெக்ஷன் இன்ட்ரடியூஸ்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது 1892 தான். இது கிடையாது. இந்த எலெக்ஷன் இன்ட்ரடியூஸ்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இருக்கு இல்லையா, இது ஏதோ தப்பாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணது 1892. கொடுக்கும்போதே ஃபர்ஸ்ட் அது அதே போல் அது டைரக்ட் எலெக்ஷன் கிடையாது, இன்டைரக்ட் எலெக்ஷனு. ஃபர்ஸ்ட் இன்டைரக்ட் எலெக்ஷனு. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்க அப்படின்னா ரெப்ரசன்டேட்டிவ் சிஸ்டம் பேஸ்ட் ஆன் த எலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் வேர்டு கொடுத்துட்டு எலெக்ஷன் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா அது 1892 தான் கரெக்டான ஆன்சர். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஹெல்டு அந்த பேசிஸ் ஆஃப் த கம்யூனல், இல்லைனா கம்யூனல் பேஸ்டு எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டா வேணா நம்ம 1909 போடலாம். இதை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. கம்யூனல் பேஸ்டு எலெக்ஷன்னா 1909 போடலாம். பட் எலெக்ஷன் அப்படின்னாலே 1892. ஓகேவா? இப்போ நம்ம இங்கே வந்துடுவோம். லாஸ்ட் செஷனில் ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டில் உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் இருக்குது அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஹோம் ரூலர், அயர்லாண்டோட ஹோம் ரூலர் ஒரு மூமெண்ட் கொண்டு போவாங்க. அதாவது செல்ஃப் கவர்மெண்ட் அயர்லாந்தில் கொண்டு வரதுக்காக ஒரு மூமெண்ட் எடுப்பாங்க. அதே மாதிரி நம்மளோட ஹோம் ரூலர் இங்கே ரூல் பண்ணணும், அதாவது செல்ஃப் கவர்மெண்ட் சுயராஜ்யம் இங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஹோம் ரூல் மூமெண்ட்டை திலக்கும் அன்னி பெசன்ட் எடுத்துட்டு போவாங்க. திலக் ஏப்ரல் மந்த் ஸ்டார்ட் பண்ணுவார். அன்னி பெசன்ட் செப்டம்பர் மந்த் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதான் மெயினாக நீங்கள் மைண்டில் வைக்க வேண்டிய இதில் விஷயம். அயர்லாந்து ஹோம் ரூல் மூவ்மெண்ட் திலக்கை பொறுத்தளவுக்கு எந்த ஏரியாலலாம் ஸ்டார்ட் பண்ணுவார் பார்த்துக்கோங்க. மகாராஷ்டிரா, கர்நாடகா, சென்ட்ரல் ப்ரொவின்ஸ், பெரார் எக்ஸ்க்ளூடிங் பாம்பே. சரிங்களா? இந்த ஏரியாலாம் திலக் ஹோம் ரூல் மூவ்மெண்ட் எடுத்துகிட்டு போவார். அவரோட நியூஸ் பேப்பர் மராத்தி கேசரி. அப்புறம் அன்னி பெசண்ட்டை பொறுத்தளவுக்கு ஜார்ஜ் அருந்தாலே இவங்க தான் செக்ரட்டரி. செப்டம்பர் மந்த் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்களோட நியூஸ் பேப்பர் நியூ இந்தியா, காமன்வெல்த். காமன்வெல்த்துங்கிற டேர்மை அவங்க தான் ஃபர்ஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அன்னி பெசன்ட் வாஸ் அரஸ்டர்டு. ஜூன் மந்த் அரெஸ்ட் ஆவாங்க. செப்டம்பர் மந்த்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான், இவ்வளோதான் ஹோம் ரூல் மூமெண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லக்னோ செஷன் 1916. ஏசி மஜும்தர் இவர் தான் இது பிரசிடென்ட்டு. லக்னோ செஷனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரெண்டு விஷயம் ஞாபகம் இருக்கணும். ஒன்று எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு அண்ட் மாடரேட் இணையிறாங்க. முஸ்லீம் லீக் அண்ட் காங்கிரஸ் இணையறாங்க. அதுதான் மெயினாக லக்னோ ஸ்டேஷன் 1916. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் மாண்டேக டிக்ளரேஷன். அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் பார்த்தீங்கன்னா படிப்படியாக அட்மினிஸ்ட்ரேஷனில் இந்தியன்ஸை கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிக்ளரேஷன் கொடுத்தது. இது 1990 மாண்டேகு கிளம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்மில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயினாக ரவுலட் ஆக்ட், பிளாக் ஆக்ட். ஸோ இந்த பிளாக் ஆக்ட் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். 2 இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விசாரணை இல்லாமல் ஜெயிலில் வைக்க முடியும். அதான் ரவுலட் ஆக்ட். இதை பற்றி நம்ம படித்தோம். இது டூரிங் த மார்ச் ஏப்ரல் அப்போ பார்த்தீங்கன்னா 1990 இது வெளியில் விடுவாங்க. இதை எதிர்த்து காந்தி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சத்தியாகிரக சபா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவார். சத்தியாகிரக சபா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவார். எப்போ அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிப்ரவரி 1919. சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல இந்த ரவுலட் ஆக்டுக்கு அகைன்ஸ்டா சத்தியாகிரகா ஸ்டார்ட் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் சத்தியாகிரக சபா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவார். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த ரவுலட் ஆக்டுக்கு அகைன்ஸ்டா சத்தியாகிரகா ஸ்டார்ட் பண்ணுவார். எப்போ அப்படின்னா சத்தியாகிரகா ஆல்ரெடி சொன்ன லாஸ்ட் வீடியோவில். பட் நீங்கள் நோட் பண்ணீங்களா என்னன்னு தெரியல. அகைன்ஸ்ட் ரவுலட் எப்போன்னு கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். 6th ஏப்ரல் 1919. சரிங்களா? 6th ஏப்ரல் 1919 அப்போ சத்தியாகிரகா அதை ஸ்டார்ட் பண்ணுவார் காந்தி. ஓகேங்களா? ஸோ லேட்டரா
ஜாலியன் வாலாபாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 13th மார்ச் நடக்கும். அது நடந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப இதாகி வைலண்ட் ஆகி இதை கண்டிப்பாக இந்தியா ஃபுல்லாக கொண்டு போகணும் சத்தியாகிரகா சொல்லிட்டு தான் லேட்டரா வந்து இப்போ மூமெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம படிப்போம் ஓகேங்களா. ஸோ காந்தி ரிட்டன் வந்து ஜனவரி 9th வந்து வருவார். இதை வந்து பிரவசி பாரதிய திவாஸ் அப்படி சொல்லுவாங்க. காந்தி வந்த அந்த டேட் வந்து பிரவ பிரவசி பாரதிய திவாஸ் அப்படி சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா என்ஆர்ஐ டேன்னு சொல்லுவாங்க. இது வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரவசி ஸ்பெல்லிங் எனக்கு தெரியல, ஆனால் இப்படி தான் வரும். பாரதிய திவாஸ் கூகுள் பண்ணீங்க அப்படின்னா இது வரும். அப்படி இல்லைன்னா இந்த டே வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ டே அப்படி சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா. என்ஆர்ஐ டேன்னு சொல்லுவாங்க. இதையும் பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து மொத்தம் 3 சத்தியாகிரகால வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவான்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து சாம்பிரான் சத்தியாகிரகா. ராஜ்குமார் சுக்லா வந்து இன்வைட் பண்ணுவார். தின்கடியா சிஸ்டம் அதாவது இண்டிகோ பிளான்டருக்கு ஆக இது வந்து பண்ணுவார். இது ஃபர்ஸ்ட் சிடிஎம்னு படித்தோம் சரிங்களா. ரெண்டாவது அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்கு. இது வந்து ம், அனுசுயா பென் சாராபாய் அவங்க தான் இந்த இதுக்கு இன்வைட் பண்ணுவாங்க. அனுசுயா சும்மா வேணா அனுசூயா எழுதிட்டேனா. பென் சாராபாய் ஓகேங்களா. பென் சாராபாய் இவங்க தான் வந்து இந்த அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்கு இன்வைட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹங்கர் ஸ்ட்ரைக்கு 30% இன்கம் வேஜ் ஹைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வாங்கி தருவார். நெக்ஸ்ட் கேடா சத்தியாகிரகா வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆஃப் த கிராப்ஸ்க்காக இது வந்து கொண்டு போவார். இது ஃபர்ஸ்ட் என்சிஎம் சொல்லிட்டு படித்தோம் ஓகேவா. த்ரீ இந்த மூணுத்தையும் அப்படியே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஜாலியன் வாலாபாக் மசாக்கர். ஒரு ஒரு கொலை கொடூரமான ஒரு சம்பவம். இது எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். 13th ஏப்ரல் 1919 இதை படித்தோம். இதை ஜஸ்ட் அப்படியே நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து ரவீந்திரநாத் தாகூர் நைட் ஊட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாரு. ஹண்டர் கமிஷன் போடுவாங்க. கேசரி ஹிந்தை வந்து பார்த்தீங்கன்னா காந்தி ரிட்டர்ன் பண்ணுவார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது 13th மார்ச். 13th ஏப்ரல் ஜாலியன் வாலாபாக் நடக்கும். 13th மார்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1940 சர்தார் உத்தம் சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் டயரை வந்து பார்த்தீங்கன்னா கொள்வார் ஓகேங்களா. ஸோ இவ்வளோதாங்க. இது வரைக்கும் தான் நேற்று பார்த்தோம். ஸோ இப்போ ஜாலியன் வாலாபாக் நடக்குதா அந்த டைம் அப்புறம் கொஞ்ச நாள்லயே வந்து கிலாஃபத் மூவ்மெண்ட்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டூரிங் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டர்க்கி அலைடு வித் ஜெர்மனி அண்ட் ஆஸ்திரேலியா அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ். டர்க்கி அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி என்ன பண்ணோம், ஜெர்மனி கூடயும் ஆஸ்திரியா கூட இணைஞ்சு பிரிட்டிஷுக்கு அகைன்ஸ்டா நிற்கும் ஓகேவா. இந்த வார்ல பிரிட்டிஷ் வின் பண்ணிடுவாங்க. வின் பண்ண உடனே டர்க்கில கலிஃபா அப்படி சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் கலிஃபா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம்க்குலாம் ஹெட். ஆல்ரெடி நான் சொன்னேன் எப்படி கிறிஸ்டியானிட்டிக்கு வந்து போப் அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரோ அது போல கலிஃபா அப்படிங்கிறது முஸ்லீம்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹெட் ஓகேங்களா. அவரை பிரிட்டிஷ் என்ன பண்ணும் அவரோட பதவியிலேருந்து இறக்கிட்டு அவரோட டெரிட்டரியை ஃபுல்லாகவே வாங்கிடுவாங்க டர்க்கியில் ஓகேங்களா. ஸோ இதை அப்போஸ் பண்ணி தான் இந்த கிலாஃபத் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. த இந்தியன் முஸ்லீம் ரிகார்டட் த சுல்தான் ஆஃப் த டர்க்கி as their ஸ்பிரிச்சுவல் லீடர் கலிஃபா. இந்த கலிஃபா அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா சுல்தான் ஆஃப் டர்க்கி ஆல்சோ ஸ்பிரிச்சுவல் லீடர் ஆஃப் ஆல் ஓவர் முஸ்லீம் ஓகேங்களா. ஆஃப்டர் த வார் த பிரிட்டிஷ் ரிமூவ் த கலிஃபா ஃப்ரம் ஹிஸ் பவர் அண்ட் ஃப்ராக்மெண்டட் த டர்க்கி அப்படி பிரிக்கிறாங்க. ஹென்ஸ் த முஸ்லீம் ஸ்டார்டட் த கிலாஃபத் மூவ்மெண்ட் இன் இந்தியா ஃபார் த ரீஸ்டோரேஷன் ஆஃப் த கிலாஃபா பொசிஷன். ஃபர்ஸ்ட் கிலாஃபா பொசிஷனை வந்து கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு டெரிட்டரியா கொடுத்து அவரோட பவர் அவருக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. பட் அதை கூட வந்து பிரிட்டிஷ் வந்து செய்ய மாட்டாங்க. இதனால செம்ம கோபம் ஆயிடுவாங்க இங்க இருக்கிற முஸ்லிம்ஸ் ஓகேவா. த லீடர்ஸ் வேர் அலி பிரதர். இதை நல்லா பார்த்துக்கோங்க. யார் யாரு இந்த கிலாஃபத் மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அலி பிரதர்ஸ், மௌலானா அசாத்து, ஹக்கீம் அஜ்மல் கானு, ஹஸ்ரத் மொஹானி. இந்த ஹக்கீம் அஜ்மல் கான் இவர் வேணா பார்த்துக்கோங்க. இவர் எல்லாத்தையும் தான் பார்க்கணும். பட் இவர் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1921 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஎன்சி பிரசிடெண்டா இருப்பார் ஹக்கீம் அஜ்மல் கான். ஐஎன்சி பிரசிடெண்டா 1921 இருப்பார் ஓகேங்களா. ஐஎன்சி பிரசிடெண்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1921 இருப்பாரு. ஸோ ஹக்கீம் அஜ்மல் கான்
ஓகேங்களா. ஸோ யார் யார் ஓப்பன் பண்றாங்க? அலி பிரதர்ஸ்ல சவுக்கத் அலி, முகமது அலி, அப்புறம் மௌலானா ஆசாத் அப்படின்னு ஒருத்தர், ஹசரத் முஹானி. ஓகேங்களா, இவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. காந்தி saw this as an opportunity to bring about the Hindu-Muslim unity against the British, although C.R. Das opposed it initially. ஸோ காந்தி என்ன பார்ப்பாரு, ஆல்ரெடி ஒரு சத்தியாகிரகா ஸ்டார்ட் பண்ணுவாரு. பட் இருந்தாலுமே காந்தி வந்து ஒரு பாப்புலர் பர்சனாக இருந்தாலுமே அவருக்கு பின்னாடி அவ்வளோ மக்கள், ஒரு மாஸ் மூமெண்ட் வந்து எடுத்தோடனே எல்லாம் கிரியேட் ஆகாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாரு காந்தி, இந்த கிலாஃபத் இந்த மூமெண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் ஹிந்து முஸ்லீம் யூனிட்டியா கொண்டு வந்துட்டு அப்புறம் நான் கோஆபரேஷன் மூமெண்ட்டும் எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாரு. இந்த சென்ட்ரல் கிலாஃபத் கமிட்டி மெட் அலகாபாத். ஃபர்ஸ்ட் இந்த கிலாஃபத் கமிட்டி இருக்குல்ல, இது எங்க கிரியேட் பண்ணுவோம்னா பாம்பேல தான் ஃபர்ஸ்ட் ஒரு மீட்டிங் நடக்கும். ரெண்டாவது அலகாபாத்ல ஒரு மீட்டிங் நடக்குது. ஓகே, அந்த மீட்டிங் வாஸ் அட்டெண்டட் பை த நம்பர் ஆஃப் த காங்கிரஸ் அண்டு கிலாஃபத் லீடர் காங்கிரஸ் எல்லாமே அட்டன் பண்றாங்க. இன் திஸ் மீட்டிங் எ ப்ரோக்ராம் நான் கோஆபரேஷன் டுவர்ட் த கவர்மெண்ட் வாஸ் டிக்ளேர்டு. இனிஷியலா இதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் சாரி ஆல் இந்தியா கிலாஃபத் கமிட்டி நினைக்கிறேன், அதோட மீட்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐ திங்க் ஆல் இந்தியா கிலாஃபத் கிலாஃபத் கமிட்டி மீட்டிங். ஓகேங்களா, கமிட்டி மீட் எங்க நடக்கும்னா டெல்லியில நடக்கும். அந்த டெல்லியில நடக்கிற அந்த மீட்டிங்க்கு பேர் வந்து சரி, டெல்லியில அந்த மீட்டிங் நடக்கிற இந்த மீட்டிங்க்கு பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தி. காந்தியை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட்டா வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மீட்டிங்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காந்தி என்ன பண்ணிடுவாரு, இந்த கிலாஃபத் கமிட்டியில் இருக்கிறவங்கள எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டு கொண்டு வந்திருப்பாரு. ஸோ லேட்டாக இந்த அலகாபாத் மீட்டிங்கில் வச்சு ஸோ காங்கிரஸ் கிலாஃபத் லீடர் எல்லாருமே சேர்ந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை இது பண்ணுறாங்க. ஓகேவா, இன்ட்ரடியூஸ் பண்ண லான்ச் பண்ணுறாங்க. இன் திஸ் மீட்டிங் எ ப்ரோக்ராம் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் டுவர்ட் த கவர்மெண்ட் டிக்ளேர்ட். திஸ் இன்க்ளூட் பைகாட் ஆஃப் த டைட்டில் ஆஃப் த கன்ஃபர்டு by the government, boycott of the civil service, army, police and all government service. ஸோ இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா பைகாட் ஆஃப் த டைட்டில் கன்ஃபர்ட் பை த கவர்மெண்ட். கவர்மெண்ட் என்ன டைட்டிலாம் கொடுத்தோ அதை திரும்ப கொடுத்துடணும். பைகாட் ஆஃப் த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் ஜாபுக்குள்ளே போயிருப்பாங்க இல்லையா, அதுவும் திரும்பி கொடுக்கணும். ஆர்மி போலீஸ் அந்த வேலையெல்லாம் வந்து பார்த்தோன்னா விட்டுட்டு வந்துடுறோம். கிட்டத்தட்ட கிலாஃபத்துக்கு கமிட்டி இந்த மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணப்பே வந்து கிலாஃபத் லீடர் சவுகத் அலி, முகமது அலி இருப்பாங்க இல்லையா, அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா முஸ்லீம்ஸ் ஆர்மி பர்சன் ஆர்மியில் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு கூப்பிடுவாங்க. நீங்கள் வந்து ஆர்மியில் ஒர்க் பண்ணீங்கன்னா அது நம்ம ரிலிஜனுக்கு அகைன்ஸ்ட் ஆனது. ஸோ யாரும் நீங்கள் வந்து பிரிட்டிஷோட ஆர்மியில் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரிட்டன் கூப்பிட்டுருவாங்க. ஸோ ஆர்மி போலீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணணும். ஆல் கவர்மெண்ட் சர்வீஸ் எல்லா கவர்மெண்ட் சர்வீஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைகாட் பண்ணணும். இதான் வந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். இதுக்கு முன்னாடி ஸ்வதேசி மூவ்மெண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் பைகாட் ஆஃப் த ஃபாரின் குட்ஸ். ஓகேவா, இந்தியன் குட்ஸை யூஸ் பண்ணணும், ஃபாரின் குட்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதான் ஸ்வதேசி மூவ்மெண்ட்டு. ஸோ நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை பொறுத்தவரை சிவில் சர்வீஸு கவர்மெண்ட்டுக்கே ஒத்துழைக்க கூடாது. ஓகேங்களா. நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் 1920 to 22, இட் வாஸ் ஃபர்ஸ்ட் மாஸ் பேஸ்டு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் அண்டர் த காந்தி. ஸோ ஆல் ஓவர் இந்தியா எவ்ரி நூக் அண்ட் கார்னர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு மூவ்மெண்ட் வந்து ஒரு ஆர்கனைஸ்டா அண்டர் த காந்தி ஒரு பர்சனுக்கு கீழே ஒரு ஹெட்டுக்கு கீழே ஒரு மூவ்மெண்ட் நடந்ததுன்னா அது இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா மூவ்மெண்ட்டுமே வந்து லீடர்லெஸ் மூவ்மெண்ட். எவ்ரி நூக் அண்ட் கார்னர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்காது. ஓகேங்களா. த டிசிஷன் டு நாட் கோஆப்ரேட் இன் த மோஸ்ட் பீஸ்ஃபுல் மேனர் வித் த கவர்மெண்ட் அண்ட் இட்ஸ் லா. இதோட டெசிஷனே என்ன அப்படின்னா மோஸ்ட் பீஸ்ஃபுல் மேனர்ல காந்தியை பொறுத்தவரைக்கும் ஆரம்பத்திலே நான் சொல்லியிருக்கேன், அவர் வந்து நான் வைலன்ஸை யாரு அக்செப்ட் பண்றாங்களோ அவங்க கூட தான் ஒர்க் பண்ணுவார். ஸோ இந்த நான் கோஆபரேஷனோட மூவ்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பீஸ்ஃபுல் மேனர்ல கவர்மெண்ட் அண்ட் இட்ஸ் லா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போஸ் கோஆப்ரேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. வாஸ் என்டோஸ்ட் அட் த ஆனுவல் செஷன் காங்கிரஸ் ஹெல்ட் அட் நாக்பூர் இன் 1920. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1920 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாக்பூர் செஷன்ல காங்கிரஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, இதை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. நாக்பூர் செஷன் ஆல்சோ மேட் த சேஞ்ச் இன் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த காங்கிரஸ். நெக்ஸ்ட், அதாவது
காங்கிரஸ்ல உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. இந்த கமிட்டி அந்த மாதிரிலாம் அமைஞ்சிருப்பாங்க. ஆன்டி ரவுலட் அஜிடேஷன், ஜாலியன் வாலாபாக் ட்ராஜடி, கிலாஃபத் மூவ்மெண்ட், ஜென்ரல் எக்கனாமிக் டிஸ்ட்ரஸ் டூரிங் அண்ட் ஆஃப்டர் த வார் வேர் த ரீசன் ஃபார் த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ரீசனாக வந்து ஆக்ட் ஆகும். ஒவ்வொரு ரீஜன்லையும் ஒவ்வொரு மாதிரி அந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை பார்ப்பாங்க ஓகேங்களா. இந்த திலக் ஸ்வராஜ்ய ஃபண்ட் ஸ்டார்டட் ஃபினான்சிங் த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா 1920 அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திலக் வந்து இறந்துருவாரு. ஸோ திலக் ஸ்வராஜ்ய ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தோன்னா அரௌண்ட் ஒரு 1 crore வந்து கலெக்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. திலக் ஸ்வராஜ்ய ஃபண்டில் த மூவ்மெண்ட் என்விசாக்டு பைகாட் ஆஃப் த ஸ்கூல் காலேஜ் லா கோர்ட்ஸ் ஃபாரின் கிளாத் அண்ட் அட்வொகேட்டட் த யூஸ் ஆஃப் த சர்க்கா. அஹ் அதாவது இந்த சர்க்கானா உங்களுக்கு தெரியல, அந்த வீல் காந்தி ஒன்று வச்சிருப்பாரு நூலில் ஏறதுக்கு அது. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஸ்கூலு காலேஜ் லா கோர்ட்டு ஃபாரின் கிளாத் எல்லாமே நம்ம வந்து பைகாட் பண்ணணும், அந்த சர்க்கா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. ரெவல்யூஷனரி ஆர்கனைசேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ். நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே வந்து நான் கொடுத்துருக்கேன் கரெக்டா. அது என்ன அப்படின்னா ஐஎன்சி, இப்போ நான் படித்து முடிச்ச உடனே ஐஎன்சி பிரசிடென்ட்டு எங்கெங்க அந்த கான்ஃபரன்ஸ் நடக்குது இதெல்லாம் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு. ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜிக்கு என்னன்னா இதை எடுத்துக்கோங்க. ரெவல்யூஷனரி ஆர்கனைசேஷன், அதை யாரு கிரியேட் பண்ணா, ஃபவுண்டரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல மேஜர் இன்சிடென்ட் என்ன. இது அப்படியே ஒரு ஸ்டாட்டிக்கு மறுபடியும் 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 கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த புக்கில் பொறுத்தளவுக்கு அவ்வளோ டேட்டா கிடையாது ஓகேங்களா. ஸோ அதனால் வேறு ஏதாச்சும் மெட்டீரியலை தேடி நீங்கள் வந்து எடுத்து படிங்க. அப்படி இல்லைன்னா நான் முடிஞ்சால் டைம் இருந்தால் இன்னொரு வீடியோ கூட போடுறேன் ஓகேவா. டைம் இருந்தால் பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு மெட்டீரியல் எடுத்து. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே. இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அணுசீலன் சமுத்தின்னு இருக்கா, அதை யார் ஃபவுண்ட் பண்ணா, ஒரு மேஜரான பிளேஸ் வந்து பார்த்தோன்னா இன்சிடென்ட் நடந்திருக்கும், அது இதை மட்டும் எடுத்து. இன்னும் நிறைய இருக்கும் ஓகேவா. இதெல்லாம் படிச்சிருங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டாவது ஸ்டாட்டிக் ஜிகே மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோம். பைகாட் ஆஃப் த ஃபோர்த் கம்மிங் விசிட் ஆஃப் த பிரின்ஸ் வேல் இன் 19 நவம்பர் 1921. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரின்ஸ் வேல் வந்து இங்கே வருவார். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா பைகாட் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆலுல்மெண்ட் ஆஃப் த பெங்கால் இருக்கும் இல்லையா, அப்பயே வந்து ஜார்ஜ் 5 கொரனேஷன் ஏதோ நடக்கும்னு நினைக்கிறேன் ஒரு. ஆனால் அது மறந்து போச்சு, மறுபடியும் பார்க்குறேன். ஆனுவல்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிஷன் 1911. இப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்வே ஆஃப் இந்தியா வந்து கட்டுவாங்க அவர் வராருன்னு சொல்லிட்டு. ஐ திங்க் ஜார்ஜ் 5 வருவாரா கொரோனேஷன் நடக்குமா, ரெண்டுல ஏதோ ஒன்று நடக்கும். அதே போல் இந்த அனுல்மெண்ட் ஆஃப் த, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அனுல்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிஷன் 1911 அப்போ கல்கத்தால இருந்து டெல்லிக்கு வந்து கேபிட்டல் வந்து மாற்றுவாங்க. அப்பயே சொல்லணும்னு நினச்சேன் மறந்துட்டேன். கல்கத்தால இருந்து டெல்லிக்கு வந்து கேபிட்டலை மாற்றுவாங்க. டெல்லிக்கு கேபிட்டலை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆனுவல்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிஷன் ஆல்ரெடி பெங்காலை வந்து ஸ்ப்ளிட் பண்ணாங்க. மறுபடியும் சேரும்போது ஒரு பெரிய கலவரம் வெடிக்கும்னு சொல்லி சொன்னேன் ஓகேங்களா. அப்படி வெடிக்கும்போது அஹ், வேற வழி இல்லாமல் இந்த ஜார்ஜ் 5 ஐ திங்க் வருவார்னு நினைக்கிறேன். இந்த டைம்ல இந்த கலவரம் இருந்தால் நல்லா இருக்காது சொல்லிட்டு கல்கத்தாலேருந்து கேபிட்டலை வந்து டெல்லிக்கு வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. இந்த டைம் தான் எப்போ கேபிட்டலை சேஞ்ச் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 1911 ஓகேங்களா. இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் இந்தியாவும் கட்டுவாங்க. கேட்வே ஆஃப் இந்தியா, இருங்க வர எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கேட்வே ஆஃப் இந்தியா மும்பையில் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா மும்பையில் என்ன இருக்கோ அதை தான் கட்டுவாங்க. கேட்வே ஆஃப் இந்தியா கட்டுவாங்க சரிங்களா 1911 அப்போ. பட் இப்போ 1921 அப்போ இங்க யார் வரா, எங்க படிச்சோம், எங்களை வந்து எங்கேயோ கூட்டு போயிட்டோம் அவங்களே. திலக் ஸ்வராஜ்ய ஃபண்டு மூவ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்கூலு இதெல்லாம் படிச்சாச்சு. வேல்ஸ், பிரின்ஸ் வேல்ஸ் வந்து இங்கே வர 1921 அப்போ. அப்போ அங்கே வர்றது ஜார்ஜ் 5ன்னு நினைக்கிறேன், இங்கே வருது பிரின்ஸ் வேலு. ஸோ இவர் வரப்போ வந்து பார்த்தோன்னா இந்தியா கேட் கட்டுவாங்க. இந்தியா கேட் கட்ட ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆகும். பட் எப்போ இந்தியா கேட் கட்டினாங்க, டெல்லியில் இருக்கும் இந்த இந்தியா கேட்டு, எப்போ கட்டினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 1921 சரிங்களா. இது வந்து டெல்லியில் இருக்கும்.
ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. இதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைக் பைகாட் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாப்புலரைசேஷன் ஆஃப் சர்க்கா அண்ட் காதி ஜெயில் பாரோ பை த காங்கிரஸ் வாலண்டியர். காங்கிரஸ் வாலண்டியர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கா வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலர் பண்ணுவாங்க. காதி அந்த ஓன் அதாவது கையால நெய்த உடை அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். ஜெயில் பாரோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலரைஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? த மூமெண்ட் டிமாண்ட் த ஸ்வராஜ், அதாவது செல்ஃப் கவர்மெண்ட் வந்து டிமாண்ட் பண்ணுது. ஆர் த செல்ஃப் ரூல் அண்டு ரிட்ரஸல் ஆஃப் த பஞ்சாப் ராங்ஸ் அண்டு கிலாஃபத் இஷ்யூ. ஸோ கிலாஃபத் இஷ்யூ டர்க்கியில் நடந்ததுக்காகவும் பஞ்சாப் ராங்ஸ் ஜாலியன் வாலாபாக் நடந்தது இல்லையா? கிட்டத்தட்ட ஜாலியன் வாலாபாக் நடக்கும். நடந்ததுக்கப்புறம் ஹண்டர் கமிஷன் வைப்பாங்க. ஹண்டர் கமிஷன் வச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓவர்டயரை ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் மாடரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கடுப்பாயிருவாங்க. ஒரு ஏன்னா இது வரைக்கும் மாடரேட் வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் தான் வந்து பிரிட்டிஷ் மேலே வந்து இது பண்ணுவாங்க. பட் இவ்வளோ பேர் இறந்தும் அவங்கள வந்து பனிஷ் பண்ணாமல் இருக்கிறதும் ஆல் ஓவர் இந்தியாவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்சிடென்ட்ல வந்து ஒரு கொந்தளிச்சிரும். ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கொண்டு போவாங்க. ஓகேவா? லாலா லஜபதி ராய் ஆர்கனைஸ் த எஜுகேஷனல் பைகாட் இன் பஞ்சாப். ஆல்ரெடி லாலா லஜபதி அதாவது பஞ்சாப்ல இந்த மாதிரி பெருசாக யார் பண்ணாலும் அது லாலா லஜபதி ராயா இருக்கும். அதே போல் இவர் வந்து ம், இந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் இணைச்சு வந்து பார்த்தோன்னா இந்த டைம்ல வந்து 1920 அப்போ ஒன்று பண்ணுவார். ஆல் இந்தியா இண்டஸ்ட்ரியல் கோஆபரேஷனும் சம்திங் ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணுவார். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்து சொல்கிறேன். ஆனால் சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சா இப்போயே கூட கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சிஆர் தாஸ், ராஜகோபாலாச்சாரி, சியாஃபுதீன் கிச்சலு, பிபி பட்டேல், அருணா அசஃப் அலி அண்டு மோதிலால் நேரு கேவ் அப் their லீகல் ப்ராக்டிஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிஆர் தாஸ்லாம் இந்த டைம்ல தான் காந்தியை நம்பி அவரோட லீகல் ப்ராக்டிஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விடுவார். லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இவரெல்லாம் வந்து காந்திக்கு ஆப்போசிட். சிஆர் தாஸ், மோதிலால் நேரு இவங்கெல்லாம். ஓகேவா? நெக்ஸ்ட் த காங்கிரஸ் செஷன் அட் அலகாபாத் இன் டிசம்பர் 1921. இந்த அலகாபாத்தில் நடக்கிறது இல்லையா? இந்த காங்கிரஸ் செஷனுக்கு ஹெட் யாரு அப்படின்னா ஹக்கீம் அஜ்மல் கான். இப்போ நம்ம படிச்சோம் இல்லையா? ஹக்கீம் அஜ்மல் கான் இருந்துச்சா? இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் செஷனோட பிரசிடென்ட். எங்க படிச்சோம்? இங்க இருக்கு. ஹக்கீம் அஜ்மல் கான் இவர் தான் வந்து ஐஎன்சியோட பிரசிடென்ட். ஸோ இதையும் அதையும் லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? டிசைடட் டு லான்ச் எ சிடிஎம் பட் பிஃபோர் இட் குட் பி லான்ச் த ஆங்க்ரி பீசன்ட் மோப் அட்டாக் ஆன் த போலீஸ் ஸ்டேஷன் அட் சௌரி சௌரா. அதாவது 1921லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்சிஎம் வந்து நல்லா போயிட்டு இருக்கும். காந்தி என்ன சொல்லுவார்னா வித்தின் த 1 இயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரிட்டிஷ் ரூல் வந்து விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நம்பிக்கை கொடுப்பாரு. ஸோ ஆல் ஓவர் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே போகும். ஸோ நெக்ஸ்ட் இயரே நம்ம வந்து சிடிஎம்மும் லான்ச் பண்ணலாம், மாப் வந்து ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி லான்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. பட் February 5th 1922, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டேட் முதற்கொண்டு அப்படியே படிச்சு வச்சுக்கோங்க. சௌரி சௌரா இன் கோரக்பூர் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு முதற்கொண்டு படிச்சு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனை அட்டாக் பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு 22 பேர் இறந்து போயிடுவாங்க. 22% வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறந்து போயிடுவாங்க. இது ரொம்ப ஒரு பெரிய இன்சிடெண்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறும். டை இதுன்னு எழுதுவோமா? ஓகே. 22 போலீஸ்மென் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுவாங்க. ஸோ இதை பார்த்து காந்தியை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாயிருவாரு, டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுவாரு. ஸோ மொத்த அந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணிடுவார். ஓகேவா? திஸ் சேஞ்ச் த ஹோல் சுச்சுவேஷன். காந்திஜி வாஸ் கம்பல்டு டு வித்ட்ரா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். ஏன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வைலண்ட்டாக வந்து போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வரைக்கும் எம்பசைஸ் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி வைலண்ட் அட்டாக் நடந்த உடனே காந்திஜி கிட்டத்தட்ட இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்ட்ரா பண்ணிடுவார். ஓகேங்களா? ஸ்ப்ரெட் ஆஃப் த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். யுனைடெட் ப்ரொவின்ஸ் became the strong base for the non-cooperation movement. Agrarian riots under the leadership of the Baba Ramchandra, Eka movement under the Madari Madari Pasi. ஸோ இவங்களுக்கு கீழே ஏகா மூமெண்ட் வந்து பண்றாங்க. ஓகேவா? ஏகா மூமெண்ட் தான் மாதிரி பசி. அக்ரரியன் ரியாட்ஸ் அப்படின்னா பாபா ராம்சந்திரா. இதெல்லாம் வந்து அப்படியே படிச்சுக்கோங்க. இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கும்போதே ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு மாதிரி வந்து மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கு. சில ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
அவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக பிரச்சனை இருக்கும். அதை வச்சு அந்த மூமெண்ட் வந்து கொண்டு போவாங்க. ஏகா மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாதரி பசி கொண்டு வராங்க. பஞ்சாபில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கலி மூமெண்ட்னு கொண்டு போகிறாங்க. எதுக்குன்னா ஃபார் ரிஃபார்ம் அண்டு கண்ட்ரோல் ஆஃப் த குருத்வாரா. குருத்வாரா வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. அதில் நீங்கள் ரிஃபார்ம் கொண்டு வரணும், அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அகலி மூமெண்ட் கொண்டு போவாங்க. அண்ட் இந்த அசாமில் அந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட்லாம் இருக்காங்கல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி கம்மியாக இருக்கும், அவங்கள கொடுமைப்படுத்துவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். ஸோ எங்களுக்கு போனஸ் வேணும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போயிட்டு இருக்கும். ஆந்திர பிரதேஷ் அண்ட் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் வாஸ் கிரேட் சக்ஸஸ். அல்லூரி சீதாராம் ராஜு, ஆந்திர பிரதேசில் வந்து பார்த்தீங்கன்னா அல்லூரி சீதாராம் ராஜு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் த ட்ரைபல் இன் ஆந்திரா அண்ட் கம்பைன்ட் த டிமாண்ட் வித் தோஸ் ஆஃப் த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். கிட்டத்தட்ட அல்லூரி சீதாராம் ராஜு வந்து ஆந்திர பிரதேசில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிருக்காரு. ஓகேவா? இதில் யார் யார் எந்த இடத்துல இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை ஒரு நல்லா கொண்டு போனாங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் த ஸ்வராஜிஸ்ட். The major developments in the Indian politics occurred during 1922 to 1928. பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக ஒரு டெவலப்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃப்ரென்சஸ் அரவுஸ் அமாங் த லீடர் ஆஃப்டர் த வித்ட்ராவல் ஆஃப் த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். ஒன் ஸ்கூல் ஆஃப் த தாட்ஸ் ஹெட்டட் பை சிஆர் தாஸ் அண்டு மோதிலால் நேரு. அதாவது நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை வித்ட்ரா பண்ணோடனே அதை பண்ணியிருக்க கூடாது அப்படி சொல்லிட்டு ஒரு குரூப்பும், சாரி சாரி, நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை வித்ட்ரா பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஆர் தாஸும் மோதிலால் நேரு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா மோப்பும் கஷ்டப்பட்டு அவங்களோட வேலையெல்லாம் விட்டுட்டு இதை நம்பி இது வந்து இதுலேயே பிரிட்டிஷர் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பி ஒவ்வொரு குரூப் ஆஃபும் நிறைய எஃபோர்ட் போட்டு இது பண்ணியிருப்பாங்க. ஒரு சின்ன இன்சிடென்ட்டுக்காக இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி சிஆர் தாஸ் மோதிலால் நேருலாம் வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க. அட்வொகேட்டட் த நேஷனலிஸ்ட் ஷுட் எண்ட் த பைகாட் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து எலெக்ஷன் நடக்கும். அதான் 1919 வந்து பார்த்தீங்கன்னா மாண்டேகு கிளாஸ் 4 ரிஃபார்ம் வந்துச்சா. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஹ், அது ஓகே, அந்த அந்த இது நம்ம படிக்கல. இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1919 அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 செக்ஷனுக்கு வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரோரேட் செப்பரேட் எலக்ட்ரோரேட் கொடுப்பாங்க. அண்ட் அந்த பீரியடில் வந்து எலெக்ஷன் 1923 எலெக்ஷன் நடக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அதை பேசிஸ் பண்ணி எலெக்ஷன் கொண்டு வராங்க. ஸோ அந்த எலெக்ஷனில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிட்டு மோதிலால் நேருவும் சிஆர் தாஸும் சொல்லுவார். ஓகேவா? என்டர் தம் அப்ஸ்ட்ரக்ட் தேர் ஒர்க்கிங் அக்கார்டிங் டு அஃபிஷியல் பிளான், எக்ஸ்போஸ் தேர் வீக்னஸ், டிரான்ஸ்ஃபார்ம் தெம் இன்டு அரேனாஸ் ஆஃப் த பொலிட்டிக்கல் ஸ்ட்ரகிள். ஸோ அவங்க கூட சேர்ந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அண்டு தஸ் யூஸ் தெம் த அரோஸ் த பப்ளிக் எந்தூசியாசம், தே வேர் த ப்ரோ சேஞ்சர். ஸோ நம்ம வந்து அதான் அந்த லெஜிஸ்லேஷனுக்கு உள்ளே போயிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். நம்ம மக்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்கிறவங்க ப்ரோ சேஞ்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல், டாக்டர் அன்சாரி, பாபு ராஜேந்திர பிரசாத் அண்டு அதர் அப்போசிட் கவுன்சில் என்ட்ரி. ஸோ இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா கவுன்சில் என்ட்ரி வந்து அப்போஸ் பண்ணுவாங்க. ரீசன் என்னன்னா நம்ம கேட்குறது ஸ்வராஜ்யம், செப்பரேட்டாக நமக்குன்னு ஒரு ரூலை கேட்குறோம். பட்டு அதை போயிட்டு பிரிட்டிஷ் கவுன்சிலே போய் நம்ம இணைஞ்சி அதை நம்ம பண்ணிட்டு இருந்தா ஸோ நம்ம ஸ்வராஜ்யம் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்டே வீக் பண்ணுது. அதனால நம்ம வந்து அந்த கவுன்சிலுக்குள்ள போகக்கூடாது. அடுத்து இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து சிடிஎம், சிவில் டிசோபீடியன் மூவ்மெண்ட்டுக்காக மக்களை ரெடி பண்ணணும். நிறைய ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீச்சஸ் கொடுக்கணும், அது எப்படி கொண்டு போகணும், அப்புறம் வந்து பார்த்தோன்னா மக்களை வந்து கான்ஷியஸ் எஜுகேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு 10 இயர் மக்களை எஜுகேட் பண்ணுறதுல நிறைய ஸ்கூலாக இருக்கட்டும் நிறைய இடத்துல வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து கொண்டு போயிட்டு இருப்பாங்க. இவங்க பேர் நோ சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ப்ரோ சேஞ்சர், நோ சேஞ்சர். ப்ரோ சேஞ்சர்னா யாரு? மோதிலால் நேரு சிஆர் தாஸும். அதே நோ சேஞ்சர், சேஞ்சே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சர்தார் வல்லபாய் பட்டேல் அண்ட் டாக்டர் அன்சாரி, பாபு ராஜேந்திர பிரசாத். ஓகேங்களா? ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்கள் பிப்ரவரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா சௌரி சௌரா இன்சிடென்ட் நடக்குதா. இந்த இன்சிடென்ட்டுக்கு காரணம் காந்தி தான் சொல்லிட்டு காந்தியை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. மார்ச் மந்த் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்த்னு நினைக்கிறேன். பிப்ரவரி மந்த் 1924 தான் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. பிப்ரவரி. ஆனால் இதெல்லாம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, சும்மா வேணால் தெரிஞ்சு வேணா வச்சுக்கோங்க. 19
1924 அப்போ வந்து அப்பதான் வந்து காந்தி, அதுவும் ஹெல்த் இஷ்யூ வந்து அப்போ வந்து காந்தி வந்து சரியில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காண்டி காந்தி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ரிலீஸ், சாரி ரியலைஸ்னு எழுதுறணும், சாரி. ஓகே, ரிலீஸ் பண்ணுவாங்க. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து காந்தி ஆக்சுவலாக உள்ள இருக்காரு. இவங்க ப்ரோ சேஞ்சர் நோ சேஞ்சர் சொல்லிட்டு ஒரு பார்ட்டி என்ன பண்றாங்க, கவுன்சிலுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. ஓகேவா? இன் டிசம்பர் 2022, சிஆர் தாஸ் அண்ட் மோதிலால் நேரு ஃபார்ம்டு த காங்கிரஸ் கிலாஃபத் ஸ்வராஜ்ய பார்ட்டி. ஸோ காங்கிரஸுக்குள்ளேயே நாங்கள் இருந்துட்டு ஒரு பார்ட்டி ஸ்டார்ட் பண்றோம், காங்கிரஸ் கிலாஃபத் ஸ்வராஜ்ய பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. சிஆர் தாஸ் அஸ் அ பிரசிடென்ட் அண்ட் மோதிலால் நேரு அஸ் அ செக்ரட்டரி. அதோட பிரசிடென்ட் யாரு? அது ஸ்வராஜ்ய பார்ட்டின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்வராஜ்ய பார்ட்டியோட பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஆர் தாஸ், நேரு வந்து மோதிலால் நேரு வந்து செக்ரட்டரி. ஓகேவா? இட் ஒர்க்டு வித் இன் த காங்கிரஸ். இன் த 1923 எலெக்ஷன் த ஸ்வராஜிஸ்ட் ஒன் 42 சீட்ஸ் அவுட் ஆஃப் த 101 எலெக்டட் சீட்ஸ். ஸோ 42 சீட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணுவாங்க. வித் த கோஆபரேஷன் ஆஃப் அதர் இந்தியன் குரூப், தே ரிப்பீட்டட்லி outvoted the government in the central assembly and in the several of the provincial council. Next, Swarajist were split by the communalism. The ஃபர்ஸ்ட் இவங்க வந்து எலெக்ட் ஆகி உள்ள போயிடுவாங்க, 42 சீட் வந்து வச்சு உள்ள போயிடுவாங்க. பட் உள்ள போன உடனே வந்து பார்த்தோன்னா இந்த கம்யூனிஸ்ட், அப்புறம் வந்து கம்யூனிஸ்ட் ரியாட்ஸ்லாம் நிறைய நடக்கும். இந்த பீரியட்ல வந்து பார்த்தோன்னா கம்யூனிசம்னு சொல்லிட்டு ஒன்று வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் குரோத் ஆகும். ஸோ இவங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தோன்னா பிரச்சனைலாம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இந்த ரெஸ்பான்சிவிசிட் offered the cooperation to the government to safeguard the Hindu interest. Madan Mohan Malviya and Lala Lajpat Rai founded the Independent Congress Party later 1933. கிட்டத்தட்ட இது வேற பாயிண்ட் போயிட்டாங்க. மதன் மோகன் மால்வியாவும் லாலா லஜபதி ராயும் வந்து பார்த்தோன்னா இண்டிபெண்ட் பார்ட் காங்கிரஸ் பார்ட்டி சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்றாங்க. இருங்க, லேட்டர் அப்படிங்கிறது இது வேற பாயிண்ட். மதன் மோகன் மால்வியா அண்டு லாலா லஜபதி ராய். ஏன்னா லாலா லஜபதி ராய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1933 இருக்க மாட்டாரு. லேட்டர் இன் 1933 இட் வாஸ் ரெகனைஸ்டு அஸ் த காங்கிரஸ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி. ஸோ லேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1933ல காங்கிரஸ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதான் அந்த ஸ்வராஜிஸ்ட் பார்ட்டிக்குள்ளேயே உள்ள பிரச்சனையாகி ரெண்டா பிரிஞ்சிருவாங்க. ஸோ லாலா லஜபதி ராயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்வராஜிஸ்ட் பார்ட்டியில உள்ள இருப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட் இண்டிபெண்ட் காங்கிரஸ் பார்ட்டின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாரு. அது 33ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆக ஒன்று வந்து வருதான். ஓகேவா? நெக்ஸ்ட் சைமன் கமிஷன் வந்து பற்றி பேசுகிறாங்க. ஸோ இதுக்கு இடையிலே வந்து 1924ல் பெல்கம் செஷன் நடக்கும். அந்த பெல்கம் செஷனில் காந்தி தான் வந்து பிரசிடெண்டாக இருப்பார். ஏன்னா 1924ல் அவர் வெளில வந்திருப்பாரு. இன் 1927 the British government appointed the Indian Statutory Commission. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பேர் சைமன் கமிஷன் கிடையாது, ஆக்சுவலா இந்தியன் ஸ்டாச்சுட்டரி கமிஷன். ஓகேங்களா? இந்தியன் ஸ்டாச்சுட்டரி கமிஷன். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, இதுக்கப்புறம் அதாவது 1935ல ஒரு ஆக்ட் வந்து நம்ம கொண்டு வர போறோம். இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட், இந்தியாவில் ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும். அந்த கவர்மெண்ட் எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கேட்டு எப்படிலாம் நம்ம வந்து அதுக்கு ஏதாவது சஜஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்தியன் ஸ்டாச்சுட்டரி கமிஷன் வந்து போடுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த இந்தியன் ஸ்டாச்சுட்டரி கமிஷனுக்கு ஹெட் யாரு அப்படின்னா சைமன். இதனால தான் இதை வந்து சைமன் கமிஷன் சொல்லுவாங்க. நோன் பாப்புலர்லி பை இட்ஸ் சேர்மன் சைமன் டு கோ இன் டு த கொஷின் ஃபர்தர் கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம். அதான் ஃபர்தராக என்ன கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம் பண்ணலாம். ஆல்ரெடி ரையாட்சி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அது இந்தியாவில் இப்போ எப்படி இருக்கு இதை பார்க்கறதுக்காக சைமன் கமிஷன் 1927ல் அங்கே போடுவாங்க. பிப்ரவரி 1928ல் வந்து பார்த்தீங்கன்னா சைமன் கமிஷன் இந்தியாவுக்கு வரும். ஓகேங்களா? த கமிட்டி ஹேட் டு ரிவ்யூ த ஒர்க்கிங் ஆஃப் த டையார்ச்சி சிஸ்டம். ஆல்ரெடி டையார்ச்சி சிஸ்டம் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? 1919. சரிங்களா? introduced by the Montague Chelmsford Reform 1919 and to report to what extent the representative government can be introduced in India. இப்போ ஆல்ரெடி ரெப்ரஸன்டேட்டிவ் கவர்மெண்ட்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகவும் ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் த கமிஷன் வேர் ஒயிட். ஸோ இந்த இந்த கமிஷனில் பிரச்சனை என்ன அப்படின்னா இதில் இருக்கிற கமிஷன் மெம்பர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா
பிரிட்டிஷா இருப்பாங்க. ஓகேவா? அதான் பிரச்சனை. அதை வந்து இந்தியன்ஸ் யாருமே வந்து அப்போ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்தியனை பொறுத்தளவுக்கு இங்க ஃபார்ம் பண்ற கவர்மெண்ட்டுக்கு இங்க இருக்கிற லீடர்ஸை உள்ள இருந்தாதான் அது வந்து கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. த இந்தியன் protested against the Simon Commission because the exclusion of the Indian from the commission and in the fear that the foreigner would discuss and decide upon the Indian fitness for self government. So ஃபாரினர் அவங்களோட பார்வையில நம்மளோட செல்ஃப் கவர்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு இந்தியன்ஸ் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ சைமன் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வரும் எங்கே வரும்னா பாம்பேக்கு வரும். அகேன்ஸ்ட் எங்கெங்கேயோ கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. பாம்பேல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வருவாங்க. 1928 வருவாங்க. அப்படி வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகும். எங்கே இருக்கு பாருங்க, 3 February 1928 இப்போ தான் வரும். எந்த இடத்துக்கு வருவாங்கன்னா பாம்பே. வந்த உடனே ஒரு பெரிய ப்ரொட்டஸ்டே நடக்கும். பாம்பே. ஓகேங்களா? சும்மா எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், நேஷனல் காங்கிரஸ் டிசைடட் டு பைகாட் த கமிஷன் இன் இட்ஸ் மெட்ராஸ் செஷன் 1927 presided ஓவர் த டாக்டர் அன்சாரி. ஸோ டாக்டர் அன்சாரி இவர் தான் இந்த செஷனோட பிரசிடென்ட். ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சாரி, இந்த இப்போ ஐஎன்சி என்ன பண்றாங்க அப்படின்னா இதை வந்து பைகாட் பண்றாங்க. ஓகேவா? முஸ்லீம் லீக் அண்ட் ஹிந்து மகாசபா டிசைடட் டு சப்போர்ட் த காங்கிரஸ். இந்த சைமன் கமிஷனை பொறுத்தவரை எல்லாருமே வந்து அப்போஸ் பண்ணுவாங்க. த கமிஷன் அரைவல் இன் இந்தியா லீட் டு த பவர்ஃபுல் ப்ரொட்டஸ்ட். ஓகேவா? எப்போ வராங்கன்னா 3 February 1928 வராங்க. இப்போ வந்து ரொம்ப பவர்ஃபுல் ப்ரொட்டஸ்ட் வந்து இந்தியாவில் போயிட்டு இருக்கும். த கமிஷன் வாஸ் கிரீட்டட் வித் ஹேட்டல் அட் பிளாக் ஃபிளாக்ஸ் பிளாக் ஃபிளாக் டெமான்ஸ்ட்ரேஷன் அண்டர் த ஸ்லோகன்ஸ் கோ பேக் சைமன், சைமன் கோ பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகனை ஃபார்ம் பண்ணி எல்லாருமே வந்து இங்கே ப்ரொட்டஸ்ட் போயிட்டு இருக்கோம். ஓகேவா? The government used the brutal suppression and public attacks to break the popular opposition. வழக்கம் போல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ரூட்டலாக வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அட் லாகூர் லாலா லஜபதி ராய் வாஸ் சிவியர்லி பீட்டன் இன் லத்தி சார்ஜ். கிட்டத்தட்ட ஜவஹர்லால் நேருவுமே வந்து பார்த்தோன்னா ஒரு இடத்துல வந்து அடிப்பாங்க. ஸோ லாலா லஜபதி ராய் வந்து சிவியர்லி வந்து பார்த்தோன்னா இதில் அட்டாக் பண்ணுறதுனால லத்தி சார்ஜ் பண்ணதுனால அவர் வந்து 17th November, அக்டோபர் எண்டில் வந்து அடிப்பாங்க. கொஞ்ச நாள் வந்து பார்த்தோன்னா அவர் அந்த அட்டாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் இருப்பார், அப்புறம் இறந்துருவார். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பெரிய இன்சிடென்ட். லாலா லஜபதி ராய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணிடுவாங்க. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகத்சிங் இருக்கார் இல்லையா, அவர் போயிட்டு ஐ திங்க் சாண்டர்னு நினைக்கிறேன், அவரை கொன்றுவார். ஓகேங்களா? அடிச்ச அந்த இங்கிலீஷ் இங்கிலீஷ் மென் பேர் சாண்டரு. ஸோ அவரை வந்து பகத்சிங் வந்து போட்டு தள்ளுவார். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதாங்க. சைமன் கோ பேக் சைமன். ஸோ சைமன் வரதே எதுக்கு பண்றாங்க? ஃபர்தரா இந்தியாவில் கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறது தான் வராங்க. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த காங்கிரஸ், இங்க இருக்கிற காங்கிரஸ், நேரு என்ன, மோதிலால் நேரு, இந்த நேரு ரிப்போர்ட்டுங்கிறது ஜவஹர்லால் நேரு கிடையாது, மோதிலால் நேரு. மோதிலால் நேரு என்ன பண்ணுவார்னா, நீங்க என்னடா வந்து பார்த்தோன்னா கான்ஸ்டியூஷன் எழுது, நாங்களே எங்களுக்கு கான்ஸ்டியூஷன் எழுதுறோம் பாருன்னு சொல்லிட்டு நேரு தனியாக எழுதுவார். ஜின்னா வந்து ஒரு 14 பாயிண்ட் சொல்லிட்டு விடுவாங்க. ஓகேங்களா? அவுட்கம் ஆஃப் த நேரு ரிப்போர்ட்டு, ஜின்னா பாயிண்ட், லாகூர் செஷன். ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், இது கொஞ்சம் டைம் என்ன, சரி இருங்க, ஒரு 5 நிமிஷத்துல இதெல்லாம் முடிச்சு விட்ருவோம். ஏன்னா ஒரு இது அவ்வளோ ஒன்றும் இருக்காது. ஸோ ஆல் இம்பார்ட்டன்ட் இந்திய லீடர் அண்ட் பார்ட்டிஸ் ட்ரை டு மீட் த சேலஞ்ச் ஆஃப் த சைமன் கமிஷன் by getting together and trying to evolve alternative scheme for the constitutional reforms. ஓகேவா? The Nehru report tabled 1928 by மோதிலால் நேரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நேரு ரிப்போர்ட்டை யாரு பண்றா அப்படின்னா மோதிலால் நேரு தான் பண்ணுவாரு. ஓகேங்களா? இட் ரிமைன் மெமோரபிள் as the first major Indian effort to draft a constitutional framework ஃபார் ஹோல் இந்தியா. இதுக்கு முன்னாடி வந்து கான்ஸ்டிடியூஷனை வந்து பார்த்தோன்னா ஹோல் இந்தியாவுக்கும் ஃப்ரேம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் இவர் வந்து ஒரு ஒரு அவுட்லெட் மாதிரி கிரியேட் பண்ணுவார். பட் இருந்தாலுமே அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மேஜர் அட்டம்ப்ட். ஓகேங்களா? த லிஸ்ட் ஆஃப் த சென்ட்ரல் அண்ட் ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்ட் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இதில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் இருக்கும். இனிஷியலாக அந்த ஃபர்ஸ்ட்டாக அது பண்ணதில் 19 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோதிலால் நேரு வந்து கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா? 19 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஹவவர் த recommendations evoked a debate concerning the goal of the Indian dominion status and complete independence.
அதர் மெம்பர் கமிட்டி இதில் வந்து வேற யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தேஜ் பகதூர் சப்ரு, அலி இமாம், அப்புறம் வந்து எம்எஸ் அனி, மங்கள் சிங், சோஹிப் குரே குரேஷி, ஜிஆர் பிரதான், சுபாஷ் சந்திர போஸ், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருப்பாங்க. ஓகேங்களா? அவுட்கம் ஆஃப் த நேரு ரிப்போர்ட் இட் டிமாண்டட் த ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் போத் அட் சென்டர் அண்ட் த ப்ரொவின்சஸ். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த டொமினியன் ஸ்டேட்டஸை கேட்பாரு. ஓகேங்களா? பட் இட் அட்வொகேட்டட் த டொமினியன் ஸ்டேட்டஸ் நாட் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு பாயிண்டால ஜவஹர்லால் நேருவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரு ரிப்போர்ட்டுக்கு அகைன்ஸ்டா இருப்பாரு. ஏன்னா டொமினியன் ஸ்டேட்டஸ் எப்போ கேட்பாங்க அப்படின்னா என்ன அவ்வளோ பிரச்சனை எழுதுது. சாரி. ஓ மார்க்கர் அது. ஓகே, இது ரொம்ப இந்த டொமினியன் ஸ்டேட்டஸ் நாட் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். நம்ம எப்போ டொமினியன் ஸ்டேட்டஸ் கேட்போம் அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 1920 அப்பதான் வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். எப்போ இந்த பஞ்சாப் இன்சிடென்ட், ஜாலியன் வாலாபாக் இந்த மாதிரிலாம் நடக்குதோ அப்பயே வந்து பார்த்தோன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸுக்கு வந்துருவாங்க. ஸோ இது வந்து ஒன் ஸ்டெப் பேக்காக இருக்கும். எங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இண்டிபெண்டன்ஸ் கொடுங்க, பிரிட்டிஷ் ஆட்சியே எங்களுக்கு வேணாம், தயவு செஞ்சு கிளம்பி போயிருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பாயிண்ட்டுக்கு வந்துருவாங்க. இட் டிமாண்டட் த யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ்னு சொல்லுவாங்க. யூனிவர்சல் சஃப்ரேஜ் தான் இங்கே இருக்கு. யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயசு இப்போ வந்து 20 வயசு இருக்காங்கன்னா அதுக்கு மேலே இருக்க எல்லாருமே ஓட்டு போடணும். சும்மா முஸ்லீம் ஓட்டு போடுறது, அப்புறம் வந்து ஹிந்து மட்டும் ஓட்டு போடுறது, சீக் மட்டும் ஓட்டு போடுறது, இந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. அதான் யுனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ். யாரெல்லாம் அடல்ட்டோ அவங்க எல்லாருமே ஓட்டு போடணும், எல்லாருக்கும் ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதா இந்த யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ். இதை டிமாண்ட் பண்ணுவாங்க. இட் ரிஜெக்டட் த செப்பரேட் கம்யூனல் எலக்ட்ரோரேட். அதான் அந்த கம்யூனல் எலக்ட்ரோரேட் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இட் ப்ரப்போஸ் த முஸ்லீம் ரிசர்வேஷன் இன் த சென்டர் அண்ட் ப்ரொவின்சஸ். இது ஆனால் முஸ்லீமுக்கு ரிசர்வேஷன் கொடுப்பாங்க, பட் செப்பரேட் எலக்டோரேட் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? வேர் தே வேர் இன் மைனாரிட்டி. ஸோ நெக்ஸ்ட் இந்த ரிப்போர்ட் ரெக்கமெண்டட் ஈக்குவல் ரைட்ஸ் ஃபார் த உமன். உமனுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுப்பாங்க. ஃப்ரீடம் ஃப்ரம் யூனியன்ஸ் அண்ட் டிஸ்அசோசியேஷன் ஆஃப் த ஸ்டேட் ஃப்ரம் த ரிலீஜன் இன் எனி ஃபார்ம். ஸோ இவங்களை பொறுத்தளவுக்கு உமன்ஸுக்கு ஈக்குவல்ஸ் ரைட்ஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இட் டிமாண்டட் ஃபார் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் த நார்த் வெஸ்ட் ப்ரொவின்சஸ் ஆன் லிங்குஸ்டிக் பேசிஸ். அந்த ஸ்டேட்டை பிரிக்கிறது லிங்குஸ்டிக் பேசிஸில் பிரிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இதை மட்டும் ஒரு டைம் பார்த்தலாமா? ஸோ அவுட்கம் ஆஃப் த நேரு இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்துக்கோங்க. ஒன்று டொமினியன் ஸ்டேட்டஸ் கேட்பாரு, நாட் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். இதை கூட உங்களுக்கு கொஸ்டினாக கேட்டுடலாம். ஸோ இதை பார்த்துக்கோங்க. கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் கேட்க மாட்டாரு. டொமினியன் ஸ்டேட்டஸ் அதாவது பிரிட்டிஷருக்கு கீழேயே ஒரு செல்ஃப் கவர்மெண்ட் நம்மளே ரூல் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கவர்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று இருக்கோ அது கீழே நம்ம வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு. அதுபோல் சென்ட்ரலில் பிரிட்டிஷும் ஸ்டேட்டில் வந்து ஹோம் ரூலரும் இருப்பாங்க. ஓகேவா? டிமாண்டட் த யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ் இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஈக்குவல் ரைட்ஸ் ஃபார் உமன். அப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 19 பாயிண்ட்ஸ் கேட்டிருப்பாரு. 19 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேட்டிருப்பாரு. லிங்குஸ்டிக் பேசிஸில் ஸ்டேட்டை ரீஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மைண்டில் வச்சுக்கோங்க. வழக்கம் போல ஜின்னா என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த முஸ்லீம் ரிசர்வேஷன் வந்து எவ்வளோ அவர் ஒரு பர்சன்டேஜ் முதலாளர் சொல்லியிருப்பாரு. எங்களுக்கு வந்து 1/3 வந்து வேணும்னு சொல்லிட்டு ஜின்னா சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி 2 3 பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆல்டரேட் பண்ணி சொல்லுவார். ஸோ லேட்டராக என்ன பண்ணுவார், ஜின்னா வந்து 14 பாயிண்ட் சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணுவார் 9th March 1929. இதையும் பார்த்துக்கோங்க. ஜின்னா த லீடர் ஆஃப் த முஸ்லீம் லீக் டிட் நாட் அக்செப்ட் த நேரு ரிப்போர்ட். நேரு ரிப்போர்ட்டை இவர் அக்செப்ட் பண்ண மாட்டார். ஓகேவா? அண்ட் டிராப் த லிஸ்ட் ஆஃப் த 14 டிமாண்ட் விச் பிகேம் த ஃபேமஸ் 14 பாயிண்ட். ஜின்னா எப்போ 14 பாயிண்ட் விடுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9th March 1929. 29 9th March. ஓகேவா? நெக்ஸ்ட் லாகூர் செஷன், சிவில் டிசோபீடியன் மூமெண்ட். ஸோ இது ஒரு பக்கத்து போயிட்டு இருக்கும். இன்னொரு பக்கத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா த செஷன் வாஸ் ப்ரிசைடட் பை த ஜவஹர்லால் நேரு. கிட்டத்தட்ட இந்த டைம் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த யங்ஸ்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஆக்ரோஷமாக இருப்பாங்க. ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட்டஸ்ட் லீடராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து வளர்ந்து அஹ், ஒரு பெரிய கூட்டத்தை வந்து மொபைலைஸ் பண்ணுற அளவுக்கு இருப்பாங்க ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ். ஓகேவா? காந்தி கேம் பேக் டு ஆக்டிவ் பாலிடிக்ஸ் பை தட் டைம். கிட்டத்தட்ட காந்தி கொஞ்ச நாள் வந்துட்டு மறுபடியும் அவர் வந்து நான் வந்து ஆசிரமத்துக்கே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சபர்மதி ஆசிரமம் அதுக்கு போயிடுவார். அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருப்பாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் காந்தியும் வந்து ரீஎன்ட்ரி கொடுப்பாரு. ஓகேவா? ட்ரா இன் டாக்ஸ் broke டவுன் த இஷ்யூ ஆஃப் த டொமினியன் ஸ்டேட்டஸ் விச் பிரிட்டிஷ் were reluctant டு கிவ்.
ஸோ இவங்க என்ன பண்றாங்க, அந்த டொமினியன் ஸ்டேட்டஸே ப்ரோக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. திஸ் செஷன் பாஸ்ட் a ரெசல்யூஷன் பூர்ண சுவராஜ். நீங்க என்ன வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குறது, நாங்களே இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பூர்ண சுவராஜ் சொல்லிட்டு ஒன்று நான் இவங்களே வந்து அறிவிச்சுக்குவாங்க. ஓகேவா? இட்ஸ் அல்டிமேட் கோல், கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் அல்டிமேட் கோல் சொல்லிட்டு இதை அறிவிப்பாங்க. அதான் இதெல்லாம் வந்து இந்த இந்த டைம் பீரியட் சைமன் கமிஷன் வருது. சைமன் கமிஷன் எதுக்கு வருது? கவர்மெண்ட்டை ரிஃபார்ம் பண்றதுக்காக. ஸோ மோதிலால் நேரு என்ன சொல்றாரு, நீங்க என்ன ரிஃபார்ம் பண்றது, நாங்க ரிஃபார்ம் பண்றோம் சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டியூஷன் எழுதி வராரு. ஜின்னா ஒரு பக்கம் கான்ஸ்டியூஷன் எழுதுறாங்க. ஜவஹர்லால் நேரு சுபாஷ் சந்திர போஸ் சேர்ந்துட்டு என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு டொமினியன் ஸ்டேட்டஸ்லாம் தேவையில்ல, நாங்களே எங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துக்கிறோம் சொல்லிட்டு இவங்க கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் சொல்லிட்டு அறிவிப்பாங்க. இதுதான் அங்கே கோலும் அப்படி சொல்லுவாங்க. காந்தி ஆரம்பத்துலேருந்து கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் தான் கேட்பாரு. பிரிட்டிஷு கீழெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டார். காந்தி வந்த உடனே வந்து இந்தியன்ஸ் வந்து ஒரு 1 இயர் இல்லைன்னா இந்தியன்ஸ் வந்து பிரிட்டிஷுக்கு கோஆபரேட் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் விழுந்துரும் அப்படி சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேருந்தே காந்தி சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ இப்போ இது ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இட்ஸ் அல்டிமேட் கோல் 31 டிசம்பர் 1921. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த செஷனில் பூர்ண சுவராஜ் கொண்டு வந்தாங்க, இல்லைன்னா வந்து பார்த்தோன்னா லான்ச் பண்ணாங்க, ரெசல்யூஷன் எடுத்தாங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா 1929. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கேன். 1905ல ஸ்வதேசி மூவ்மெண்ட், 1906ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வராஜ் தாதாபாய் நவரோஜி இருப்பார், ஸ்வராஜ் சொல்லிட்டு லான்ச் பண்ணுவாங்க. 1929ல் பூர்ண ஸ்வராஜ். இதை தெளிவாக பார்த்துக்கோங்க. 31 டிசம்பர் 1929 நியூலி அடாப்டட் த ட்ரை கலர் வாஸ் ஹைஸ்டர்ட். இதில் வந்து பார்த்தோன்னா 20th January 1930 வாஸ் ஃபிக்ஸ்ட் அஸ் த ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே. எந்த எந்த இடத்துல இந்த ட்ரை கலர் வந்து ஹைஸ் பண்ணுவாங்க அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ராவி ரிவரில் ஹைஸ் பண்ணுவாங்க. அதுபோல் ஸ்வதேசிக்கும் இந்த மாதிரி ஒரு ட்ரை கலர் வந்து ஹைஸ் பண்ணுவாங்க. அது என்ன கலர், 3 கலர் சொல்லிட்டு தேடி படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ராவி ரிவரில் இந்த ட்ரை கலர் வந்து ஹாஸ் பண்ணுவாங்க. ராவி ரிவர் பக்கத்தில், அதாவது பேங்க் ஆஃப் ராவி ரிவர். ஓகேவா? ராவி ரிவர்னா ரிவரில் எப்படி சார் கொடியேற்றுவாங்கலாம் கேட்காதீங்க. இது வந்து அந்த ரிவர் பேங்க்ல வந்து பார்த்தோன்னா ஹைஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதே போல் ஸ்வதேசி மூமெண்ட் அப்போ ஒரு ட்ரை கலர் வந்து ஹைஸ் பண்ணுவாங்க. இதை வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தி வைக்கிறேன். எங்க எழுதுறேன், நான் இங்க எழுத இடம் கூட இல்லை எனக்கு. ஸோ சேடு. கொஞ்சம் இடம் விட்டு உங்க வந்து டைப் பண்ணிடலாங்க. ஸ்வதேஷி மூமெண்ட் அப்போ ஒரு ட்ரை கலர் வந்து ஹைஸ் பண்ணுவாங்க. அது என்ன ட்ரை கலர், அது 3 கலர் என்னன்னு சொல்லி தேடி படிச்சுக்கோங்க. அதை கூட கொஸ்டினா கேட்பாங்க, கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் போயிருமா. த காங்கிரஸ் செஷன் ஆல்சோ அனௌன்ஸ் த சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் த மகாத்மா காந்தி. காங்கிரஸ் டிசைடட் டு பைகாட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ காங்கிரஸ் செஷன் என்ன பண்ணும், சிடிஎம் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் த மகாத்மா காந்தி. காந்திக்கு கீழே. ஸோ காந்தி இந்த மூமெண்ட்டை எப்படி கொண்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ சைமன் கமிஷன் வருது கவர்மெண்ட்டை ரிஃபார்ம் பண்ணுறதுக்காக. மோதிலால் நேரு ஒரு பக்கம், ஜின்னா ஒரு பக்கம், அண்ட் இங்கே நேரு, சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸும் பூர்ண சுவராஜ் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் நாங்க சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் காந்தி அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டி இதை கொண்டு போவார். அதை நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். ஓகேங்களா? எல்லாருக்கும் டாட்டா, பை பை.